இன்றைக்கி நாம் திருவாதிரை நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குண்டான பாடல்: பொய்யுரை சொல்பவன் கீர்த்திமான் தரித்திரன் நெடியன் பொறுத்து நோயன் வெய்ய சிலுகன் சுத்தவான் குஞ்சி அழகன் இருவிழி சிவப்பன் துய்ய பலவான் கோபி உரு உடையவன் உயர்ந்திருக்கும் துண்டமுள்ளான் ஐயமுற உலகு தொழ ஒரு மணியாய் விளங்கிய ஆதிரையானி அப்படின்னு திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி இந்த பாடல் சொல்கிறாங்க. இதனுடைய விளக்கங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பாடல் விளக்கத்தை பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறான்னா, பொய்யுரை சொல்பவன், பொய் அதிகமாக பேசக்கூடிய மனிதர். அதாவது ஒரு 100 வார்த்தை பேசினார்னா அதில் ஒரு 80 வார்த்தைகள் பொய்யாக இருக்கும், உண்மை அதில் அதிகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். கீர்த்திமான், புகழுடையவர். இவர் ஒரு இடத்துக்கு போனார்னா அங்கே அவருடைய புகழ் நிலைத்திருக்கும். ஒரு அரசியல்லையும் சரி, ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாருன்னு வைங்க, அதுலேயும் சரி, எல்லா விதத்திலும் எங்கு சென்றாலும் அங்கே இவருக்கென்று ஒரு புகழ் இருந்து கொண்டே இருக்கும். தரித்திரன், ஏழ்மை நிலை உடையவர். பார்க்குறதுக்கு பணக்கார மாதிரி பந்தா காட்டினாலும் இவருடைய வாழ்க்கையில் ஏழ்மை அங்கேயே வீட்டில் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த குருனுடைய பார்வை, இந்த நட்சத்திரத்தை குரு பார்த்தால் கொஞ்சம் உயர்ந்த நிலை, வசதியான வாய்ப்பு கிடைக்கும். மற்றபடி குரு பார்க்காவிட்டால் இந்த ஏழ்மை நிலை தான் அதிகம் இருக்கும். நெடியன், நெடியன்னா உயரமான மனிதன். நல்ல உயரமாக இருப்பார். 5 அடிக்கு மேலே தான் இருப்பார். ஆள் 5 அடி 6 அடி 6.25 அடி இப்படி தான் இருப்பார். குள்ளமான மனிதனாக இருக்க மாட்டார். கண்டிப்பாக ஓரளவு நெடியனாக இருப்பார். பொறுத்து நேயன், அதாவது மூட்டு வலி. இவருடைய எலும்புகள் பலவீனமாக இருக்கும் அப்படிங்கிறார். மூட்டு வலி உடையவன். அங்கங்கே கை மூட்டு, கால் மூட்டு, இந்த மூட்டுகள்லாம் வலி உடையவன் அப்படின்னு சொல்கிறாரு. வெய்ய சிலுகன் சுத்தவான் குஞ்சி அழகன், அதாவது ஆண்மை அதிகம் உள்ளவன். அதாவது பெண்களுக்கு பெண்களை திருப்திப்படுத்துவதில் வல்லவன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆண்மை அதிகம் உள்ள மனிதன். அழகான கண்களையும் தலைமுடியும் கொண்டவன். இவருடைய தலைமுடியை பார்த்தீங்கன்னா நல்லா சுருளாக இருக்கும். அதே மாதிரி கண்களை பார்த்தீங்கன்னா நல்லா சிவந்து நல்லா காணப்படும். அந்த மாதிரி அமைப்புடைய மனிதன். துய்ய பலவான் கோபி உரு உடையன், வலிமையான உடலையும், நல்ல உடம்பை நல்லா வலிமையாக ஸ்ட்ராங்காக கல் மாதிரி வச்சுருப்பார். வலிமையான உடல் இருக்கும். முன் கோபம் உடையவர். ஏதாவது நம்ம பேசுகிறோம்னா டக்குன்னு கோபம் வந்துடும், உடனே அழிக்க போயிடுவார். முன் கோபம் உடையவர். அதே மாதிரி உயர்ந்திருக்கு துண்டமுள்ளா, அதாவது மூக்கு நல்லா உயரமாக இருக்கும். அந்த குண்டா உயரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மூக்கு வளைந்து கிளிமூக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நல்லவர் அப்படின்னு சொல்கிறார். இவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைவான விரோதிகள் உடையவர். இவருக்கு விரோதிகள் அதிகமாக இருக்க மாட்டாங்க, கம்மியாக தான் இருப்பாங்க. ஐயமுறு உலகு தொலை ஒரு மணியாய் விளங்கிய ஆதிரையானி, திறமைசாலியாக இருப்பார். எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலும் அதில் இவருடைய திறமைகள் அதிகமாக இருக்கும். கொடியவன், துன்புறுத்துபவன், நன்றி இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாரு. செய் நன்றி மறந்தவன். நாம் இவருக்கு ஒரு நன்றியை பண்ணோம்னா, ஒரு உதவி செஞ்சோம்னா அதை மறந்துடுவார். நமக்கு உதவி பண்ணானே அப்படிங்கிறதெல்லாம் நினைப்பு அவருக்கு இருக்காது. துன்புறுத்துபவன், மனைவியை பெண்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு மனிதன். கொடுமைப்படுத்துவார். ரொம்ப வீட்டில் பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். அதனால் இவன் கொடுமையானவன், இவன் ரொம்ப பயங்கரமானவன், கெட்டவன் அப்படின்ற ஊரில் புகழ் எடுக்கக்கூடிய, அந்த தெருவில் புகழ் எடுக்கக்கூடிய ஒரு மனிதன். இவன் ஒரு கெட்டவன், தீயவன் அப்படிங்கிற புகழ் இவருக்கு அந்த ஊரில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறாரு. அடுத்து இந்த நட்சத்திரத்தின் அமைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மிருகம் ஆண் நாய், பட்சி சிட்டுக்குருவி, மரம் செங்காடு, ரஜ்ஜு கண்டரஜ்ஜு, கணம் மனித கணம், தேவதை சிவன். அதாவது திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்குரிய நட்சத்திரம்.
அதனால தான் திருவாதிரையில் போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணால் மிகவும் அற்புதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நட்சத்திரத்தினுடைய மிருகம் வந்து ஆண் நாய். ஆண் நாய்னா உங்களுக்கே தெரியும். பெண் நாய்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. விடாது. பெண் நாய் எங்கே போனாலும் விடாது. பின்னாடி துரத்திக்கிட்டே போகும். இரவு பகலென்னு பாராமல் பெண் நாயை கொடுமைப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம். அதனால தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் சொல்கிறாங்க, பெண்களுக்கு விரோதியானவர், பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் நம்ம சொல்லியிருக்கோம், ரஜ்ஜு. இது வந்து கண்ட ரஜ்ஜு. அதே மாதிரி கண்ட ரஜ்ஜுகளை சேர்க்கக்கூடாது, தாலி பொருத்தம் வராது. அந்த நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ரோஹிணி, திருவாதிரை, அஸ்தம், சுவாதி, திருவோணம், சதயம். இந்த 6 நட்சத்திரங்களும் கண்ட ரஜ்ஜு. அதனால் இந்த ரஜ்ஜு இதோடு சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி ஆகாத மிருகம் அனுசம், கேட்டை, மான். நாய்க்கு மான் ஆகாது. அடுத்து நம்ம பொருந்தும் நட்சத்திரங்களை பார்க்கணும். இவர் வந்து மனுஷகணம். நான் ஏற்கனவே எல்லா இதுகளையும் சொல்லியிருக்கேன். மனுஷகணத்தை மனுஷகணத்தோடும் தேவகணத்தோடும் சேர்க்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ராட்சச கணத்தோடு மட்டும் சேர்த்துடக்கூடாது. மற்றபடி எல்லா தேவகணங்கள், எல்லா மனித கணங்களோடு சேர்க்கலாம். அதில் சிறந்த நட்சத்திரங்கள், அப்போ நாம் பார்க்குறது சிறந்த நட்சத்திரங்கள், ஓரளவு எல்லா பொருத்தமும் வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னா, பரணி, மிருகசீரிசம், புனர்பூசம், பூரம், பூரட்டாதி, பூராடம், ரேவதி. இந்த 7 நட்சத்திரங்களும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பான நட்சத்திரம். இவர்களோட பொருத்தினோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, பொருந்தாத நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராட்சச கணம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முன்னாடி உள்ள நட்சத்திர வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இந்த மனுஷ கணத்தை வந்து ராட்சச கணத்தோடு சேர்த்தோம்னா அடிச்சே கொண்டுருவோம், அடி அந்த மாதிரி விலகும். அதனால் ராட்சச கணங்களை வந்து இந்த நட்சத்திரத்தோடு சேர்க்கக்கூடாது. கார்த்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம். இந்த நட்சத்திரங்கள்லாம் ராட்சச கணங்கள். இந்த நட்சத்திரத்தெல்லாம் இந்த நட்சத்திரத்தோடு சேர்க்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா திருமண விஷயத்தில் வந்து பொதுவாக ஆண்கள் பெண்கள் 2 பேருடைய ஜாதகத்தையும் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். நாம் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் காலத்தில் போய் சேர்ந்துருவோம். ஆனால் அவர்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் அவர்களுடைய வாழ்க்கை கடைசி வரை நன்றாக இருக்கும். இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு நாம் சிவபெருமானை வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். முடிந்தவரை இந்த நட்சத்திரக்காரர்கள் சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சிவபெருமானை சிவன் இருக்கும் இடத்திற்கு சென்று வணங்கினால்தான் அதிக பலன் கிடைக்கும். தினசரி சூரியனை பார்த்து இந்த காயத்ரியை நீங்கள் சொல்லலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். எம்பெருமான இந்த மாதிரி காயத்ரி சொல்லி நாம் வணங்குவதன் மூலம் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். தினசரி ஒரு முறையாவது இந்த காயத்ரியை வணங்க வேண்டும். அது மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து இந்த காயத்ரியை வந்து நாம் தினசரி சொல்லணும். ஓம் மகா ஸ்ரேஷ்டாய வித்மகே பசும்பதனாய தீமகி தன்னோ ஆர்த்ரா பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி தினசரி ஒரு முறையாவது நம்முடைய நாவிலே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை உச்சரித்து கொண்டே வர வேண்டும். வணக்கம்.